மிதுன ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட 12 வருஷம் கழித்து ராசிக்கு குரு பகவானுடைய வருகையானது அமைந்திருக்கிறது. மிதுன ராசிக்கு அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட காரகத்துவத்தின் அடிப்படையில் சுபாக சுபாவி ஒரு நல்ல சுப காரகன். இப்போது முதல்ல என்னென்னா, நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் சரி அல்லது மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, 3-9 சர்ப்பகிரகங்கள் வருது. 10ஆம் இடமான தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்திற்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வருகை தருகிறார். அப்போது 3-7-11 சர்ப்பகிரகங்கள் வந்தாலே ஒரு புகழ் கௌரவம் கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன ராசியில் பிறந்து யாரெல்லாம் லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இந்த லவ் இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகிடும். இரு வீட்டார் சம்மதத்தோட மேரேஜ் நடக்கும். லவ் சக்ஸஸ் ஆகிடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் இருக்காங்க, ரொம்ப வயதாகி, அவங்களுக்குலாம் அந்த வருஷம் மேரேஜ் நடக்கும். என்ன தோஷங்கள் எது இருந்தாலும் சரி கண்டிப்பான முறையில் மேரேஜ் நடக்கும். அது மாதிரி யாரெல்லாம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் வீடு மண் மனை வாகன யோகங்கள் உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகப் பெறுவீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு உண்டாகலாம். ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாக, அதாவது மிதுனத்தான் நிதானம் தான் பெரியோர்கள் வாக்கு, மிதுனத்தான் நிதானம். அப்போ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் நீக்கு போக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய் நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சகோதர சகோதரியுடன் சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டாகலாம். அதெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். பொதுவாக இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா, சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. திரிகோணம் நல்லா இருக்குது, கேந்திரங்கள் நல்லா இருக்குது. மாணவர்களை பொறுத்த மட்டில் கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் நிறைய திட்டமிடணும், நிறைய அதை செயல்படுத்தணும், நிறைய உழைக்கணும். அந்த மாதிரியான அமைப்பு அமைஞ்சிருக்கு. பொதுவாக மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பொருளாதாரம் ஏற்றம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை.